ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் இருக்கோம். நம்ம ரூமில் இருந்து மெர்லைன் கிளம்புற வழியில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்த்தேன். அதுதான் இது. இங்கே வந்து பார்த்திங்களா, போர்டிங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, கிளியர்லி வந்து நம்மளுக்கு வாக்வே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரோடுக்கும் பெடஸ்ட்ரியனோட ஃபுட்பாத்துக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து இது போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்து இருக்குது. அது வச்சோம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு வாட்டர் எல்லாம் ஃப்ளோ ஆகி போகிறதுக்காக வந்து அங்கங்கே வந்து கட் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இதோட ஒர்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு எப்படி போகிறது அப்படின்றது கூட இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக வந்து டீட்டெயில்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயமும் வந்து நம்ம இந்தியாவில் கூட இந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது. நீங்களே இங்கே வந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஓப்பனாக வந்து ஒர்க் நடக்குது. பட் இருந்தால் கூட நமக்கு வந்து ஃபுட்வேக்கு வந்து ஒன்றுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சைடில் நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி நிறையவே ஸ்கோப் இருக்குது, நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து எதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. தென் இங்கே வந்து இந்த ஒரு ஃபுட்பாத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மறைஞ்சிடுச்சு. நான் என்னடா மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டே இருந்தேன். தென் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியுது, ரைட்டில் வந்து இப்படி திரும்பினோடனே வந்து இந்த ஃபுட்பாத் வந்து கண்டினியூ ஆகுது. நீங்களே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அவங்க வந்து கரெக்டாக போகணும், சரி வைக்கணும், நம்ம கட்டிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த போர்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் பிக் திங்ஸ் ஹேவ் ஸ்மால் பிகினிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு உதாரணம் தான் இது. இப்படி நம்ம இந்தியாவும் வந்து ஸ்மால் திங்ஸில் பிகின் பண்ணி லேட்டராக வந்து பிக்காக வந்து வருவாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.